அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய சொத்து நமக்கு. அதை யாருக்கும் நம்ம விட்டு கொடுக்க முடியாதவாறு நம்ம அதை தற்காத்து வைத்து கொள்ள வேண்டும் இல்லையா? இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறை செய்தி தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 22 26 முடிய. தூயாவின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்தியசுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவு உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலே நடக்க முயல்வோம். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் மூட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. பிரைஸ் தி லார்ட். அப்போ இப்போ தூய ஆவின் வல்லமை கொண்டு தூய ஆவி நமக்கு தர்றாரு, தூய ஆவின் மூலமாக நமக்கு நிரப்புறாங்கன்னா, அன்னை மரியாள் அன்று அப்போஸ்தலர்கள் அனைவரோடு ஒன்று சேர்ந்து மன்றாடிய போது தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் இல்லையா? அப்போ நாம் ஒருநிலைப்பட்டு நாம் அவரோடு உறவாடும் போது தூயாவின் வரங்கள் அனைத்தும், தூயாவின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, இந்த 3 இருக்கும் இடத்துல எப்பவும் பொறுமையும் பரிவும் நன்னயமும் நம்பிக்கையும் கனிவும் ஏன்னா பிறரை சார்ந்து பிறருக்கு நாம் ஆற்றுப்படுத்துறதும் எல்லாமே இதில் வந்துடும் இல்லையா? ஏனென்றால் தூயாவின் வல்லமை இதுதான். இதை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே அமைதியும் சமாதானமும் சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த அமைதி இருக்கும் இடத்தில் எல்லாமே நிறைவாக இருக்கும். அப்போ நாம் தூய ஆவிக்குரிய செயல்பாட்டில் இருக்கோம் என்றால் நமக்கு பொறாமை இல்லை, ஆசை இல்லை இல்லையா? ஆசை இருக்கும் நமக்கு, ஆனால் அது பேராசை இல்லை. இதை வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், இறைவன்கிட்ட சொல்வோம், ஆனால் வாங்க முடியலம்போம். ஆனால் எந்த வகையிலையாவது ஆண்டவர் நமக்கு அன்றன்ற உள்ளக்கு தேவைக்கு வருமானத்தை தந்து நாம் எதை கேட்டோமோ அதை தருவாரா இல்லையா? கண்டிப்பாக தருகின்ற தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஏனென்றால் உனக்கு என்ன தேவை என்னிடம் கேள், நான் தருகிறேன் என்று சொல்கிறவர் அவர் இல்லையா? அப்போ இந்த தூய ஆவின் கனிகள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால், நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்கோம் என்றால் நம்மிடம் பொறாமையோ எரிச்சலோ எதுவுமே வராது இல்லையா? ஏனென்றால் நாம் ஒருவர் மீது அன்பு கொண்டு ஒருவரை தேற்றவும் திடப்படுத்தவும் தாங்கவும் நம்மளால் கொடுக்க முடியல எதுவுமே, ஜெபிப்போமே, அந்த ஜெபத்தால் அவங்களை தாங்குவோமே. அப்படி தாங்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அந்த நிறைவு தான் நாம் இறைவனிடம் கேட்க வேண்டும். எப்பொழுதும் ஒரு நிறைவும் மன அமைதியும் தாங்கள் இறைவா, எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நான் உம்மை சார்ந்து வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கும் போதே எல்லாமே நமக்கு அவர் ஆசிரியரில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால் இறைவன் நம்மளோடு இருக்கிறார். எதை கேட்டோமோ இதை நாம் பெற்றுக்கொண்டோம். அந்த பெற்றுக்கொண்டதை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம். அந்த பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதில் நாம் ஒரு நிறைவை காணுகிறோம். அந்த நிறைவில் நாம் ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த மகிழ்ச்சியை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, தாயாய் தந்தையாய் சகோதரனாய் நண்பனாய் எங்களை நிறைவாக வழிநடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. நீங்கள் எங்களை நிறைவாக வழிநடத்துவதால் நாங்களும் பிறரிடம் நிறைவாக பழகுகிறோம் ஆண்டவரே. எது தேவை என்பதை அறிந்து உடனுக்குடன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறோம். ஜெபத்தால் எங்களால் கொடுக்க முடியாவிட்டாலும் ஜெபத்தால் அவர்களுக்கு துணை செய்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜெபத்தை நீர் கேட்டு அதற்கு உடனடியாக அவர்களுக்கு பதிலளித்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அனைத்து நீர் செய்து கொடுக்கிறீரே ஆண்டவரே. அதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை நீங்கள் தந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை தந்து எங்களை நிறைவுபடுத்துகிற அந்த வல்லமைக்கு நன்றி கூறி இந்த நாள் நிறைவுள்ள நாள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இருந்து பயணிக்கிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.